நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கவியரசன் எம்கே பெட்ஸ் அண்ட் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புளிச்சக்கீரை செடி எப்படி விதையிலேருந்து வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கீரைகள் பார்த்தோம் அப்படின்னா வல்லாரை, கொடிப்பசல் இப்படி நிறைய கீரைகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸும் பார்த்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே புளிச்சக்கீரை எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல சுவையுடையது. நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அதில் ஒரு சட்னி மாதிரி செஞ்சு மக்கள் சாப்பிடுவாங்க. நீங்கள் விதை மூலமாக தான் இந்த செடியை வளர்க்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் கடைகளில் கீரை பயன்பாட்டுக்கு வாங்கினதுக்கப்புறமா அந்த தண்டை நீங்கள் வேரோடு நீங்கள் ஊனி வச்சிங்கன்னா கூட செடிகள் வந்து முளைச்சி வந்துடும். இருந்தாலும் விதைகள் மூலிமா நம்ம போடக்குள்ள என்ன ஆகும்னா அதோட சத்துக்கள் இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஈல்டு வந்து அதாவது அறுவடை வந்து கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு மானாவாரி பயிர் தான். கீரைகள் பொதுவாகவே நம்மளுக்கு வந்து எப்படியாக இருந்தாலும் 30 நாள் அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து அறுவடைக்கே தயாராகிடும். வறட்சியை நல்லா தாங்கி வளரக்கூடிய ஒரு கீரை தான் இந்த புளிச்சக்கீரை. நீங்கள் பொதுவாக மண்ணில் வந்து கொஞ்சம் உரம் வந்து ஆரம்பத்தில் சேர்த்துக்கோங்க. மக்கிய தொழு உரம், காய்கறி கழிவு உரம், மண்புழு உரம் இப்படி உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் மண்ணில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு விதைகளை வந்து கொஞ்சம் பரவலாக தூவுங்க. நான் இப்போ இதில் வந்து 2 எடுத்திருக்கேன். 2 விதைகள் நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருக்கலாம். சிவப்பு புளிச்சக்கீரையும் பச்சை புளிச்சக்கீரையும் ரெண்டுமே எடுத்திருந்தேன். ஸோ விதைச்சி 7 நாட்கள் கழித்து நம்மளுக்கு வந்து செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நெருக்கமாக நீங்கள் வளர்க்காதீங்க. நான் உங்களுக்கு வித்தியாசம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டும் ஒரே இடத்துல பக்கத்தில் போட்டிருக்கேன். நீங்கள் வளர்க்கக்குள்ளே தரையில் வளர்க்குறீங்க அப்படின்னா நல்லா பரவலாக தூவுங்க. இல்லை நீங்கள் க்ரோ பேக்கில் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு க்ரோ பேக் 15க்கு 15 சைஸ் இருக்கிறதுல 2 செடிகள் வைக்கலாம். 20க்கு 20 அந்த மாதிரி நீங்கள் பெரிய சைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 செடி வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 15 நாட்கள் கழிச்சு சிவப்பு புளிச்சக்கீரை அப்படின்னோடனே நானுமே ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சிவப்பு பொன்னாங்கண்ணி பார்த்துருப்பீங்க. நல்ல இலைகள் எல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கும். அந்த வீடியோஸ் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா அப்படின்னா பாருங்கள். அந்த மாதிரி இலைகள் எல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த புளிச்சக்கீரை சிவப்பு புளிச்சக்கீரை அப்படி இல்லை. தண்டில் ஒரு சில இடங்கள்லையும் இலையோட நுனிகள்லையும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது வந்து காணப்படுது. ஆனால் செடி வளர வளர இலையோட ஷேப் வந்து கொஞ்சம் வேல் ஷேப் மாதிரி மாறுது. இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பச்சை புளிச்சக்கீரை தான். ஸோ 30 நாட்கள் கழித்து எடுத்த வீடியோ. நல்ல வளர்ச்சி இருக்குது. ஆனால் ஒரே இடத்துல அடர்த்தியாக நம்ம வளர்க்குறதுனால இலையோட அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம இன்னும் தனித்தனியாக வைக்கிறோம் அப்படிங்கக்குள்ள இன்னும் நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே சமயத்தில் இந்த இடத்துல மண்ணோட வளம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் இந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் உங்கள் இடத்துல மண் நல்லா ஊட்டம் கொடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கீரைகள் ரொம்பவே பெருசாக வளரும். இந்த புளிச்சக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய தடவை அறுவடை எடுக்கலாம். ஒரு 40 நாள் 45 நாள் வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் தண்டை விட்டுட்டு நீங்கள் கீரையை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கணுக்கள்லேருந்து மறுபடியும் துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 50 நாட்கள் கழித்து எடுத்த வீடியோ. இந்த லெவலில் வந்து நம்ம கண்டிப்பாக அறுவடை பண்ண முடியாது. ஒரு 60 நாளைக்கு மேலே நம்ம வந்து கண்டிப்பாக வெறும் அந்த கீரையோட இலைகளை மட்டும் பறித்து நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்தலாம். அடுத்த இலைகள் வந்து தளிர் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் செடியை பிடுங்கி வேரோடையே எடுத்துடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் செடியை வேரோடு கட் பண்ணி எடுக்காதீங்க. அடியில் வந்து தண்டை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து மேபி அடுத்த செட்டு கீரைகள் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னாலும் அந்த வேர் வந்து உங்களுக்கு அடியிலே மக்கிட்டு உள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு உரமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம். புளிச்சக்கீரை உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் வந்து விரும்பி சாப்பிட்றவங்களாம் இருப்பீங்க. ஸோ இதோட சுவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா 60 நாள் கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து எடுத்த வீடியோ. கீரைகள் எல்லாமே நல்ல உயரம் வந்திருக்கு. இந்த புளிச்சக்கீரை பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிறங்களில் வந்து பூக்கள் இருக்கும். சிவப்பு நிறத்தில் பூ இருக்கும், மஞ்சள் நிறத்தில் பூ இருக்கும். அந்த வகைகள் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து நிறம் இருக்கும். ஆனால் ரொம்பவே அழகாக பூக்கள் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி நல்ல வைப்ரண்ட்டான கலரில் வந்து பூக்கள் இருக்கிறதுனால நிறைய தேனீக்கள் வண்டுக்கள் வந்து கவர்ந்து இழுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இந்த ரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நண்பரோடைய வீட்டில் இருந்து எடுத்த ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா பூ எந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
அது மட்டும் இல்லாமல் காய்கள் இதில் இருக்கிறதும் நான் வந்து தொடர்ந்து காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போ கனவு உங்களுக்கு வந்து காய்கள் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பூக்கள் வந்து நிறையா வந்து ஒரு கனவுக்கும் காய் வைக்கும். இந்த காய்கள் நல்லா முற்றி காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நிறைய விதைகள் இருக்கும். 2 செடி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா போதும், நிறைய விதைகள் கிடைக்கும். அடுத்தடுத்த சீசனுக்கு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.